விற்பனை, கைவினைப் பொருட்கள் விற்பனை, பனைசார் உற்பத்தி பொருட்கள் விற்பனை இடம்பெறுவதோடு அத்தோடு மட்டுமல்லாமல் நாளை மாலை 3:30 மணி அளவில் யாழ் பொது நூலகத்தில் இருந்து பண்ணை வரையான பழைய வாகன பவனி இடம்பெற காத்திருக்கின்றது. பழைய காலங்களில் பாதிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், கார்கள், ஜீப்கள் என்பன பவனியிட காத்திருக்கின்றது. அந்நிகழ்வில் பாரம்பரியர்களாக கலந்து செல்கின்றார்கள். வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திரு இளைகோவன் அவர்களோடு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு பிரதீபன் யூடியூபா கொடுக்குறீங்க. பாரம்பரிய திருவிழா 2024 குடிநுழைந்த காலங்களிலும் பல பண்டிகைகள் மற்றும் விடுமுறைகளின் கொண்டாட்டம் நதி ஓட்டிகளின் மார்கழி மாதத்தில் வாகன பவனி இடம்பெற காத்திருக்கின்றது. முற்காலத்தில் பாதிக்கப்பட்ட பழைய வாகனங்களான மோட்டார் சைக்கிள், கார்கள், ஜீப்கள் என்ற இந்த பவனியில் வழங்காக்கப்பட்டது. அத்தோடு அந்த பவனியை அனைவருக்கும் உருவாக்க தமிழ் பாரம்பரிய கலைகளாகிய தமிழியம் தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கப்பட்டார்கள். வட மாகாண சுற்றுலா பணியினர் இந்த செயல்பாட்டில் பொருட்களாக வட மாகாணத்தின் பாரம்பரிய உலகத்தில் ஆர்வமாக இருக்கின்றது. உணவு திருவிழாவில் பற்றி சொல்லுவாங்கன்னா இது உள்நாட்டுல அதாவது குளங்கள்ல நன்னீர் நிலையில படிக்கப்படுற நன்னீர் ராலன்னு சொல்றாங்க. இது நாங்க குளங்கள்ல வருஷம் கொண்டு குஞ்சா விட்டு அப்புறம் வளர்த்து இதை பிடிச்சு இப்படி என்ன சொல்றது இங்கே உணவு கொடுப்பினா ஏற்றுமதி செய்யணும். இது வெளிநாட்டுல ஏற்றுமதி கூட இந்த வருமானம் கூட எங்களுக்கு இது ஒரு ஏற்றுமதி வரக்கூடிய ஒரு ராலினம். இது சுவையும் கூட. யாழ்ப்பாணத்துல இருந்து அறிமுகம் குறைவண்டபடியா நாங்கள் யாழ்ப்பாணத்துல சில ஏரியால வெற்றாளன்னு சொல்றது. அப்படிதான் வெற்றாள் இது நன்னீர் ராலன்னு சொல்றோம். எனக்கு தெரியல இந்த பேர் இருக்கிற அஞ்சல வேலையில. ஆனா இதுல டேஸ்ட் கூட சரியா யாழ்ப்பாணத்துல நாங்கள் இந்த சாப்பிடாத வழியா எங்களுக்கு தெரியல இந்த டேஸ்ட்டுகள். நாங்க அதுபடி நல்லா இருக்கும். 1 கிலோ என்ன விலை? இப்ப 1 கிலோ 2000 ரூபாய் வரைக்கும் போய் கொண்டிருக்கு. பெரிய ரால் மார்க்கெட்டிங் விலை எப்படி போகுது? மார்க்கெட்டிங் விலை 2000. என்ன இப்ப நீங்கள் விற்கிற விலை 2000 தான். மார்க்கெட்டிங் விலை இதுல 2 ரால் 1 கிலோ வரும். என்ன 2 ரால் 1 கிலோ. உங்களுடைய கடல் உணவு இந்த பிராண்ட் எங்க இருக்கு மெயினா? இது வடக்கு மாகாண சபையில மீன்பிடி எல்லாம் சொல்லி ஒரு யூனிட் இருக்குது. அதனோட தான் நாங்கள் வைக்க உதவி கொண்டு இருக்கிறோம். இவன் சங்கம் இரணமடையில இருக்குது. இந்த இரணமடையில பிராஞ்ச் இருக்கா? வட மாகாணத்தினை வாய்ப்பன் கடலையல் கடலை சுண்டல் 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 இருக்கு. இதை கொஞ்சம் ஓ பார்க்கவே அம்சமா இருக்கா. சுண்டல் சுண்டல் கரஞ்சுண்டல். இது வாய்ப்பன். இந்த அண்ணாக்கு இந்த
சமண்டினா என்ன விலை இது 100 அக்கா சொல்லுங்க அக்கா. பாரம்பரிய புட்டு, குழல் புட்டு, நோமல் புட்டு. கொஞ்சம் சத்தமா மைக்க கிட்ட வச்சு பாரம்பரியமான குழல் புட்டு, நோமல் புட்டு, சிக்கன் கறி, நண்டு கறி, சம்பல், உருளைக்கிழங்கு பிரட்டல். இது 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 என்ன இது? சிக்கன் டெவல். சிக்கன் டெவல். ஒரு ரைட் ரைட் அப்படிதான். சிக்கன் டெவல். ஓகே, இது சிக்கன் டெவலா? ஓகே. சம்பல். இது சம்பல், தேங்காய் சம்பல். தேங்காய் சம்பல், நண்டு பிரட்டல். இது உருளைக்கிழங்கு பிரட்டல். உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கு. என்ன இது? குழம்பு. இது வெறும் குழம்பு. ஓகே, யாழ்ப்பாணத்திலேயே பிரபலியமானது. அது அதாவது வந்து எங்களுடைய தேசிய உணவு சொல்லலாமே புட்டு. இந்த புட்டு வந்து நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்றத எவ்வளோ எடுப்பீங்க ஃபுல்லாக இந்த கறிகளோட? 350 ரூபா. 350 ரூபாய்க்கு வடிவாக சாப்பிடலாம். ஆர்டருக்கு வரலாம் அல்லது ஏதாவது அப்படி சமைச்சு கொடுக்குறீங்களா? ஆர்டருக்கு கொடுக்குறீங்களா? அப்போ சொல்லுங்க, நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? கைதடி சாரி கைதடி அம்மாச்சி உணவகத்தில் வந்து இந்த மாமிசம் எல்லாமே இருக்கு. சரி சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இவைகளுடைய இப்போ எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு இது தேவைப்பட்ட இங்கே வந்திருக்கிற நேரத்தில் இந்த இவையுடைய இந்த அருமையான சாப்பாடு, எங்களுடைய ஸ்பெஷல் புட்டு, அதே மாதிரி இந்த தேங்காய் சம்பல், இந்த சிக்கன், உருளைக்கிழங்கு, இந்த நண்டு, அப்போ அதுகளெல்லாம் தேவை என்று சொல்லி சொன்னால் இவையை வந்து கைதடியில் வந்து எங்கே சந்திக்கலாம்? கைதடியில் வந்து இப்படி அம்மாச்சி உணவகத்தில் வேலை செய்கிற ஆக்கலன்னு சொல்லி சொன்னால் சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டுமே பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அவள் சொல்கிறான். மச்சமும் பெற்றுக்கொள்ளலாம், மரக்கறி எடுத்துக்கொள்ளலாம். வேணே சரி, நன்றி அக்கா. சரி, ஓகே அண்ணா. வித்தியாசம் அப்படி ஒன்றும் இல்லை. மெதுவில் நாங்கள் வந்து நாங்கள் இந்த பயிர் வந்து என்ன எடுத்துக்காங்க அந்த மற்ற மெதுவில் பெற்றோர்கள் இல்ல வேணாம், இனிக்கிறான்னு சொல்லி சொல்றேன். இனிக்கிறான்னு சொல்றேன் நல்ல என்றால் அப்படி இனிக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசம் கேட்டேன். என்ன விலையாமா அப்பா? ஒரு கோடி 50 ரூபாயா? யாழ்ப்பாணத்துடைய அப்பம் ஸ்பெஷல். உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாமே யாழ்ப்பாணம் என்றாலே சாப்பாட்டுக்கு பிரபலியமாக இருக்கும், ஃபேமஸாக இருக்கும். சூப்பராக இருக்குது. அம்மா வந்து அப்பம் சொல்கிறா. ஒரு சோடி அப்பம், இது சீனி அப்பம் தானே அம்மா? பாலப்பம் தானே? இந்த இது பாலப்பம், ஒரு சோடி பாலப்பம் வந்து எவ்வளோம்மா? சோடி 50 ரூபா. லாபமாக தான் இருக்குன்னு, ஷீப்பாக தான் இருக்குது. சோடி 50 ரூபா. இது அம்மா நீங்கள் சொல்லுங்கள், வீட்டில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி விற்கிறீங்களா இல்லை இங்கே நிறுவனத்தில் வேலை செய்கிற? ஓகே 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 தேங்க்ஸ் அம்மா. அம்மா சுட சுட வடை ஏனம்மா? ஒரு வடை என்ன விலையம்மா? ஒரு வடை 50 ரூபா. இது என்ன வடைன்னு சொல்றது? உளுந்து வடை. இது குரக்கன் பூரி. ஓ, சத்தான சாப்பாடுகள் இதெல்லாம். இது வந்து இனிக்குமா? அம்மா சொல்கிறா வந்து இது இனிக்குமா குரக்கன் பூரி. போசாக்க குறைவானவர்கள் வந்து பெற்றுக்கொண்டு சாப்பிடுங்க. இன்றைக்கு பாரம்பரிய உணவு திருவிழா என்று நடைபெற இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு பாரம்பரிய முப்பாட்டன் கொக்காட்டன் இருந்த காலத்தில் வந்து பழைய காலத்தில் ஆட்சி அப்போது இருந்தவர்கள் அவர்களை கேட்டுத்தான் இந்த பலகாரங்களை நாங்கள் செய்துள்ளோம். அதாவது முறுக்கு, பைத்தம்பண்ணி, அது பாரம்பரிய ஆரோக்கியமான உணவு. இந்த என்னன்னு சொல்றது, வேர்ல்டுல வந்து பிரபலியமானது பாரம்பரிய உணவு தான். எல்லாமே எந்த ஒரு டூரிஸ்ட் எந்த ஒரு ஆட்கள் இங்க வந்து எல்லாமே சாப்பிட்ற உணவு தான். ஆனா இது வந்து பெஸ்ட் தான். உணவுன்றது இது ஒரு பெஸ்ட் பாரம்பரியன்னு சொல்றது வந்தது. அப்ப இது வந்து அதுதான் உங்களை சொல்லி. என்ன விலை கொடுக்குறீங்க? அது இலப்பட்டியில சொல்லுங்க.
400 வைத்தம்படியாரம் சீக்கிரம் பாருங்க இதெல்லாம் போதும் இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அங்க வச்சுக்கிற கடுப்புல செய்தது இதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 50 ரூபா தான் இந்த விலை எல்லாமே என்ன சொல்றது கஷ்டமான இதுதான் கஷ்டமான வேலை தான் இது வந்து இதுதான் 50 ரூபா எல்லா பலகாரங்களும் ஒரே விலை வந்து இல்லை மாறி மாறி விலைகள் தரும் பட்டியல் முதல் செய்யறதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு மோதம் செய்ய தெரியாதானே காட்டுறோம் செய்ய தெரியாதாக்கள் செய்து பார்க்கணும் நம்மள காட்டுறாங்க எல்லாரும் பார்த்தா பார்த்துட்டு நானும் இன்டர்நேஷனல் யூடியூப் தான் நான் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறேன் நான் இன்டர்நேஷனல் கேபிட்டல் இதுக்காக வந்திருக்கிறேன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளுக்கு பாரம்பரிய உணவு வகைகளை எல்லாம் பார்க்கலாம் பிரகலியமே மெயின் அம்மாச்சியோ வேலை செய்கிறாங்க தெரியுமே பாரம்பரிய உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு உணவு வகைகளை உண்டு மகிழலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்னீர் ராலன்னு சொல்கிறோம். இரண்டமாடு குளத்தில் தான் இது கூடுதலாக இருக்கிறது. இரண்டமாடு இல்லை, வெண்ணியில் கூடுதலாக பெரிய பெரிய குளங்களில் வந்து நிறைய இருக்கும். அதை வந்து இப்போ எங்களோட சில இடங்களில் இதை வந்து வெற்றாலன்னு சொல்கிறது. வெற்றாலன்னு சில பேருக்கு தெரியும், ஆனால் இது வந்து வேற ஆளுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எங்களுடைய சுயதொழில் முயற்சியாளர்களாக இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. தயவுசெய்து இதுக்குரிய சந்தைப்படுத்தல வந்து இரண்டமாடுகள் என்னென்னா இரண்டமாடுகளை தான் வேண்டும் விஷயம் இருக்கு. இதுக்குரிய ராளுகள் யாரும் உங்களுக்கு தேவைப்படும் இருந்தால் நீங்கள் கட்டாயம் வந்து இரண்டமாடு சென்று அவரோட தொடர்பு கொண்டு இதுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட சுயதொழில் ஊக்குவிப்பாளர்களுக்குரிய இதுகளையும் இருக்கலாம். அடுத்தது வந்து சிலாப்பி என்ன கூடுதல் எல்லாருக்குமே தெரியும். அந்த சிலாப்பியும் வந்து இவியல் சந்தைப்படுத்துவின. இது சம்பந்தமாக இந்த சந்தைப்படுத்தல் சம்பந்தமாக உங்களுக்கு முழு விவரங்கள் அல்லது நீங்கள் இதே இந்த சிலாப்பி மீனோ அல்லது இந்த வெற்று ஆளுகளை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அல்லது இங்க லோக்கல்ல அல்லது இம்போர்ட் பண்ணணும் அல்லது வெளிநாட்டுக்கு ப்ரொடக்ட் பண்ணணும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இவையோட தொடர்பு கொள்ளலாம். இரண்டமாடு நன்னீர் கிராமிய மீனவர் அமைப்பு என்ற இதுல வந்து நீங்கள் அவரோட தொடர்பு கொள்ளலாம். முதலீட்டாளர்களை முக்கிய வகையில் இந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பாரம்பரியமாக இருக்கிற அந்த கைப்பணியோடு எங்களுடைய உள்ளூர் தயாரிப்புகளில் ஒரு தரமான உற்பத்தி பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற உணவு வகைகளாக இருக்கிற அப்பம், பிட்டு, குரக்கன், ரொட்டி போன்ற பல்வேறுபட்ட உணவு வகைகள் மற்றும் பாரம்பரியமாக எங்களுடைய விழாக்களிலே பரிமாறப்படுகின்ற உணவு வகைகள், சிறுதானிய வகைகளான விசேடமான சில உணவு பாரம்பரிய வகைகளான உணவு பரிமாற்றங்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களை எங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்த வகையிலே மிகவும் தரமாக திருப்தியாக தென்னிலங்கையிலிருந்து அதே போல இன்றைக்கு குறிப்பாக எங்களுடைய சேவை சார்ந்த சில சகோதர உத்தியோகத்தர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையிலும் கூட இது சிறப்பான முயற்சியாக அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இது தொடர்பான ஒரு விளம்பரத்தை ஊடகவியாளர் நீங்கள் உரிய அளவிலே சென்று சேர்ப்பீர்களாக இருந்தால் இதை ஈடுபட்டவர்களுக்கான ஒரு வாய்ப்பையும் அவருக்கு தொடர்கான ஒரு வருமான வழிவகைகளையும் கண்டதற்கான முயற்சியாக இந்த முறையும் அது மட்டுமல்ல சுற்றுலா சார்ந்திருக்கிறவர்களை இங்கே ஈர்க்கின்ற வகையிலான செயற்பாடுகளும் இதில் அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. இங்கே பார்த்தோம் எங்களுடைய பொங்கல், சிறுதானியங்களை சேர்த்த பொங்கல், முறுக்கு மற்றும் பழமையான பனம்பணியாரம் மற்றும் அப்பம் போன்ற பதார்த்தங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். மிகவும் சுருதியாக இது திணை பொங்கல் வீரதிவரங்களை எங்களுடைய தலைவர் சுற்றுலா பணியாளர் கம்பு திணை
குடிக்காது பொதுவாக எல்லா இடமும். நீங்கள் உங்களோட வடையை பார்க்க என்ன குடிக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கவே தெரியுது. அதை என்னென்னு செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எண்ணெய் குடிக்காமல் ஒரு ஊறவருக்கு ஊற போட்டு உளுந்து ஊறவருக்கு ஊற போட்டு டக்குன்னு எடுத்து அரைச்சி போட்டு சுடணும். அது என்ன குடிக்காது, எண்ணெய் குடிக்காது. சரி, உங்களோட வடையை இருக்க போட்டு காட்டுங்க. எண்ணெய் குடிக்கிறது அந்த அக்கா மற்ற அக்கா போடுறா. என்ன விலையம்மா வடை? நாளைக்கு வடை வந்தீங்கன்னா வடை வாங்கி சாப்பிடலாம். வடை பணியகம் நடாக்கும் பாரம்பரிய உணவு திருவிழா 2024 இன்று நாளை மறுதினம் ஆகிய 3 நாட்களும் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் விற்பனை, கைத்தறி பொருட்கள் விற்பனை, பனைசார் உற்பத்திகள் விற்பனை. அத்தோடு மட்டுமில்லாமல் நாளை மாலை 3 மணியளவில் யாழ் பொது நூலகத்திலிருந்து பண்ணை வரையான பழைய வாகன பவனி இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வாகன பவனியில் மோட்டார் சைக்கிள் பவனி, கார் பவனி, ஜீப் பவனி என்பன இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த நிகழ்வினை சிறப்பிக்கும் முகமாக தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்வுகளான தமிழ் இந்தியம், சிலம்பம், பொய்க்கால் குதிரை, கோலாட்டம், ஒயிலாட்டம், சுலகு நடனம், கும்மி, காவடி, கரகம், தப்பு, வேடம் தரித்தல் என்பன இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே அனைவரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அழைத்து நிற்கின்றார்கள் வட மாகாண சுற்றுலா பணியகத்தினர். Jefna. We think it's very hospitality people, very nice people, also very nice shops. We visit the marketplace and did a tour of the city, walking around. Very nice, very nice. Yeah. We also here Tourism Bureau celebrating in the food festival in 2024 because of this Tourism Day 2024. They are going to celebrate this festival. Yeah. We like very much the Jaffna traditional food. Yes, curry with the lagoon prawns, delicious. Yes, very good, and also vegetable rice and noodles. Jaffna prepared very well. As the same, Jaffna also spicy too much, isn't it? Yes, but we ask always to reduce the spice. Reduce the spice. Light or maximum medium spicy. Medium spicy. Okay. Otherwise, we burn. As the same. This is Pauline. Nice to meet you. Nice to meet you. Can you explain about how do you feel that in Jaffna? If you will visit Jaffna, how do you feel that in your country and Jaffna? What are the different? I will make some publicity for Jaffna because it's a nice place. Nobody comes here from our country. Some we didn't meet anyone from our country. Lots of foreigners coming to Sri Lanka, but they are living in the center of Sri Lanka as the same Nuwara like that places. Why did you choose Jaffna? Why? Choose? Because I was curious about Tamil people and way of living. Yes, and the other religions. If you will visit in northern province, you can see different kind of culture, different kind of races wearing peoples like that also, because Tamil people, lots of people are living in Jaffna as the same northern province. So very interesting. We arrived yesterday, today second day, tomorrow we leave. Oh, that was very nice.
I think your target is coming to Jaffna, isn't it? Because of this, Yes. you are in Jaffna. Okay. Thank you. Thank you can very enjoy much. Here. අර වෙනස් අත්දැකීමක් ගන්න වෙනසක් මේ කල්චර් එකක් විදිහට ඒ වගේ මෙයා ඉතින් ඇත්තට මේක වුණා දැන් වෙනස් කෑම જાති ගොඩක් ඒ ටේස්ට් කරා ඉතින් ඒ මේ ජන ජීවිතය ගැන පොඩ්ඩක් දැනගත්තා විනෝද වුණා දැන් ටිකක් කියන්න හදන්නේ මේ අම්මා කොයිද ඉන්නේ කොළඹේද කොළඹ කොයිද ඉන්නේ අපි සීතුවේ නෑ දැන් ජෙෆ්නා මාළු ෆ්‍රයිස් කොළඹ ෆ්‍රයිස් එක ඩිෆරන්ට් එකනේ අපි ජැත්න මාළු ප්‍රයිස් නම් හැබැයි දන්නේ නෑ බැලුවේ නෑ අපි මේ මාළුව එකේ කිලෝ 300 එක මේ කොළඹ මාළු දැන් ටිකක් මාළු ප්‍රයිස් ටික අඩුද දැන් අඩුද ශීෂ කාල දැන් ටිකක් විතර අඩුයි යාල්පන තේපස නම මේ යාල්පාන කට්ටිය හොඳයිනේ Okay, thank you.